How did you get equipped constantly? அப்போமே வந்து ஏன்னா நாசரேத்துக்கு வராத சுவிசேஷ பிரசங்க மாதிரியே கிடையாது. ஒரு கன்வென்ஷனில் 3 பேர் பிரசங்கமாரு. அது யாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரே கன்வென்ஷனுக்கு 3 பிரசங்கமாரு. ஒன்று டாக்டர் சாம் கமலேசன், அடுத்தது டாக்டர் தியோடர் வில்லியம்ஸு, அடுத்தது விக்டர் மனோகரம். கேன் யூ இமேஜின் தீஸ் 3 people on one pulpit? அது நாசரேத்துக்கு தான் அவங்க அங்கே தான் அந்த ஊருக்கு அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதில் இன்னொரு ஃபேக்டர், டாக்டர் சாம் கமலேசனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ். இதெல்லாம் பெரிய ஜெயன்ஸு. இந்த 3 பேர் உட்கார்ந்து கேட்குற கன்வென்ஷனை தான் முதல் நான் சாட்சியே சொன்னது. ஸோ இப்படி நிறைய கன்வென்ஷன் அடுத்து கன்வென்ஷன் நடக்கும். அதனால் ஒரு பாட்டு புஸ்தகத்துக்கு பேரே கன்வென்ஷன் கீதங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுப்புதல் கீதங்கள், அப்புறம் ஜோசப் பாலசனுடைய ஆராதனை கீதங்கள்லாம் பின்னால் வந்துச்சு. பட் முதல்ல வந்த பிரமாதமான பாட்டு புஸ்தகத்துக்கு பேர் கன்வென்ஷன் கீதங்கள். ஸோ அந்த கன்வென்ஷன் கீதங்களில் அவ்வளோ கன்வென்ஷன் நடந்தாலும் ரட்சிக்கப்படுவது எப்படி அப்படின்னு தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படலை. அதை நான் நல்லா உணர்ந்தேன். இன்றைக்கி நாசரேத்திலையும் நாகர்கோவில்லையும் அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் சுவிசேஷம் தெரியும், ஆனால் எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கொடுக்கல. அது ஒரு காரணம். சிலர் வந்து கிண்டலாக சொல்லுவாங்க, நாசரேத்து மனம் திரும்பாது, நாகர்கோவில் மனம் திரும்பாது, நாய் வேணால் சேலை உடுத்துவாங்க. ஸோ அது என்னென்னா அந்த அளவுக்கு இது ரெண்டும்னா அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. தெளிவாக சொல்லலையே. ஒருவன் எனக்கு தெளிவாக சொல்லாவிட்டாலும் எனக்கு எப்படி தெரியும்னு அவனே சொன்னானே. படிச்சுட்டு தானே போனான். அவன் ஒன்றும் படியாதவன் இல்லையே. அவன் ஒரு பெரிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரின்னா அவன் எப்படி மாதிரி எவ்வளோ படிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஜீனியஸ். வாசிக்கிறேன், யாரும் சொல்லிக் கொடுக்கணும்ல, சொல்லிக் கொடுக்கலையே. பைபிள் படிப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் 3 செய்கிற மாதிரி செய்வான். பட் அவன் எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு தெரியலையே. அதனால தான் அதை உட்காந்து நான் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு இந்த தெளிவு வந்துச்சு. அதை நான் எழுதுனேன். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்